நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு பேசிக் பிவட் டேபிள் ரிப்போர்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு ரிப்போர்ட் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது டோட்டல் ரெவன்யூ மட்டும் இருந்தால் போதுமா? நம்ம பிஸ்னஸில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் ரீஜன் எது, பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ, மந்த் பை மந்த் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஒரு இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட் மாதிரி ஃபில்டர் பண்ண முடியுமா, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் நமக்கு வரும். இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணுற அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது உங்கள் பேசிக் பிவட் டேபிள் ரிப்போர்ட்டை எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு நீங்கள் தெளிவாக கற்றுப்பீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, நம்மகிட்ட ஒரு பேசிக் பிவட் டேபிள் ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த ரா ரிப்போர்ட்டை மட்டும் வச்சு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. அதை அனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கணும், பார்க்க ப்ரொஃபஷனலாக இருக்கணும், அண்ட் மெயின்லி யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் கொடுக்கணும். வாங்க இந்த ரிப்போர்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம நம்பர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். எக்ஸல் எப்போதுமே டிஃபால்ட்டாக ரெவன்யூவை சம் பண்ணிடும். ஆனால் எல்லா டேட்டாவுக்கும் நமக்கு சம்மு தான் வேணுன்றது அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி டேட்டானா கவுண்ட் வேணும், ரேட்டிங் டேட்டானா ஆவரேஜ் வேணும், ஹையஸ்ட் சேல்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணுன்னா மேக்ஸிமம் தேவைப்படும் இல்லையா? அதை எப்படி மாற்றுறதுன்னு இப்போ பார்க்கலாம். பிவட் ஃபீல்ட்ஸ் ஃபீல்டை திருப்பி கொண்டு வந்துக்கலாம். பிவட் டேபிள் அனலைஸ்க்குள்ளே போயிட்டு ஃபீல்டு லிஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க. டோட்டல் ரெவன்யூ ஒரு 3 டைம்ஸ் வந்து வேல்யூஸ்க்கு ட்ராக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் ரெவன்யூவே இருக்கட்டும். செகண்ட்ல வந்து கவுண்ட் எடுத்துட்டு வரலாம். அதுக்கு இந்த ஃபீல்டில் ரைட் கிளிக் பண்ணி வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இங்க சம்மரைஸ் வேல்யூ ஃபீல்டு பை அப்படின்றதுல நீங்க கவுண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நமக்கு கவுண்ட் அப்படின்றதுனால கவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா கவுண்ட் நமக்கு கிடைச்சிடும். தேர்ட் அண்ட் ஃபோர்த்தில் நம்ம ஆவரேஜ் அண்ட் ஹையஸ்ட் ரெவன்யூ எடுத்துகிட்டு வரலாம். சேம் ஸ்டெப்ஸ் தான். இங்கே ஆவரேஜ், ஹையஸ்ட்டுக்கு மேக்ஸ். இப்போ பாருங்க, அதே டேட்டாவுக்கு டிஃப்ரெண்ட் கால்குலேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளாலேயே கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபீல்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்பர்ஸ் கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் ஒரு ரிப்போர்ட்டை மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணும்போது அது க்ளீனாக இருக்கணும் இல்லையா? டோட்டல் ரெவன்யூல ரைட் கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. இங்கே நம்பர் ஃபார்மேட் கிளிக் பண்ணி இதில் கரன்சி செலக்ட் பண்ணிட்டு இங்கே டெசிமல் பிளேசஸ், உங்களுக்கு எத்தனை டெசிமல் பிளேசஸ் வேணும் அதை வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸில் டெசிமல் பிளேசஸே இல்லை, அதனால நான் 0 வச்சுக்கிறேன். ஸோ சிம்பிள்ஸ் எந்த கரன்சி சிம்பிள் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. திரும்ப இன்னொரு ஓகே கொடுங்க. இப்போ ஃபார்மேட்டிங் பண்ணியாச்சு. இதில் ஒரு சின்ன டிப் இருக்கு. நீங்கள் ஹோம் டேப்ல போய் கூட நீங்கள் ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபார்மேட்டிங் வந்து பிவட் டேபிள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது போயிடும். ஸோ திரும்பவும் நீங்கள் ஃபார்மேட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஃபைல் ஃபீல்ட் செட்டிங்ஸ்குள்ளே போய் நம்பர் ஃபார்மேட் பண்ணிடுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஆனால் வெறும் அமௌண்ட்டை மட்டும் பார்த்தா நமக்கு ஃபுல் பிக்சர் கிடைக்காது. டோட்டலில் ஒவ்வொரு ரீஜனோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சாதான் ஃபுல் அனாலிசிஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு டோட்டல் ரெவன்யூவை வேல்யூஸ்க்கு இன்னொரு டைம் ட்ராக் பண்ணுங்க. இந்த புதுசாக ட்ராக் பண்ண ஃபீல்டில் ரைட் கிளிக் பண்ணி ஷோ வேல்யூஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கிராண்ட் டோட்டல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போது ஒவ்வொரு ரீஜனோட கான்ட்ரிபியூஷனும் நமக்கு கிடைச்சிடும். இப்போ நீங்கள் இதோட நேமை மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட டோட்டல் ரெவன்யூவும் இருக்குது, ஒவ்வொரு ரீஜனும் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் இருக்குது. ஆனால் இதில் டாப் பர்ஃபார்மிங் ரீஜன் எது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா லிஸ்ட் சின்னதாக இருக்கும் போது அது ஈஸியாக இருக்கும். இப்போ கூட இதில் சென்னை தான் டாப் பர்ஃபார்மிங் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கும்போது இந்த ரீஜன் வந்து வேறு வேறு இடத்துல இருக்கும்போது அதை கண்டுபிடிக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஸோ டாப் பர்ஃபார்மிங் ரீஜன் வந்து டாப்பில் இருக்கிறது தான் நல்லது. அதுக்கு டோட்டல் ரெவன்யூ ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பை லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட்
கொடுத்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மிங் ரீஜன் வந்து மேலே வந்துடும். இதே மாதிரி டாப் ப்ராடக்ட்ஸ், டாப் கஸ்டமர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இந்த சார்ட்டிங் டெக்னிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் மந்த் ஆன் மந்த் சேல்ஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு நமக்கு டைம் பேஸ்ட் அனாலிசிஸ் தேவை. ஆர்டர் டேட்டா ரோஸ்க்கு ட்ராக் பண்ணுங்க. நீங்க ரீஜனுக்கு மேலேயோ ரீஜனுக்கு கீழேயோ ட்ராக் பண்ணிக்கலாம். நாம இப்போதைக்கு ரீஜனுக்கு கீழே ட்ராக் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் வந்து இது டேட் லெவல்ல தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒரே மந்த்ல 2 டேட்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு மந்த் வைஸ் தான் தேவை அப்படிங்கிறதுனால இந்த டேட்ஸ்ல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி குரூப்ன்றதை செலக்ட் பண்ணுங்க. இதுல என்ன மாதிரி குரூப்பிங் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இயர் அண்ட் மந்த் தேவை. குவார்டர் வேணாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுங்க. இதுல எல்லா ரீஜனோட டைம் பேஸ்ட் அனாலிசிஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு ரீஜனோட டேட்டா மட்டும் நமக்கு தெரியணும்னா ரீஜனை ஃபில்டர் ஏரியாவுக்கு ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர்ல போயிட்டு நமக்கு தேவையான ரீஜனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ரீஜனோட டேட்டா மட்டும் கிடைக்கும். இதில் மல்டிபிள் ரீஜன்ஸும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் மல்டிபிள் ரீஜன்ஸை செலக்ட் பண்ணலாம். இது ஒரு ஓல்ட் ஸ்கூல் மெத்தட். இதுக்கு மாடர்னாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது. அதுதான் ஸ்லைசர்ஸ். இன்செர்ட் டேப்ல ஸ்லைசர்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ரீஜன் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லைசர்ஸ் பேனல் ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் ட்ராப்டவுன் மாதிரி இல்லாமல் நீங்கள் எந்த ரீஜன்ஸ் வேணாலும் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் மல்டிபிள் ரீஜன்ஸை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மல்டி செலக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு மல்டிபிள் ரீஜன்ஸை செலக்ட் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஸ்லைசர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்லைசர்ஸ் ஆட் பண்ணுறது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இன்செர்ட் டேப்ல போயிட்டு ஸ்லைசர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிவட் டேபிள் அனலைசர் அதுக்குள்ளே போயிட்டு இன்செர்ட் ஸ்லைசர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ப்ராடக்ட் கேட்டகிரி செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ நம்மகிட்ட ரீஜன் அண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிற 2 ஸ்லைசர்ஸ் இருக்கு. ஃபில்டர்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கிளியர் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாம நம்பர்ஸ் எவ்வளோதான் பர்ஃபெக்டாக ஃபில்டர் பண்ணி பார்த்தாலும் அதை விஷுவலாக ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். அதுக்கு இன்சர்ட்டில் போயிட்டு ஒரு காலம் சார்ட் வந்து இன்சர்ட் பண்ணலாம். இந்த சார்ட் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை விஷுவலாக காமிக்குது. இப்போ நீங்கள் இந்த ஸ்லைசர்ஸில் என்ன சேஞ்சஸ் பண்ணினாலும் அது பிவட் டேபிள் அண்ட் சார்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த ரீஜனை நீங்கள் சேஞ்ச் பண்ணினாலும் ப்ராடக்ட் கேட்டகரி அப்டேட் பண்ணினாலும் இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே அப்டேட் ஆகும். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நாம ஒரு சிம்பிள் பிவட் டேபிளில் ஸ்டார்ட் பண்ணி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். டிஃப்ரெண்ட் கால்குலேஷன்ஸ், பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன்ஸ், ஷார்ட்டிங், ட்ரெண்ட் அனாலிசிஸ், ஃபைனலாக ஸ்லைசர்ஸ் அண்ட் சார்ட் அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் மாதிரி மாற்றிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸல் அண்ட் பவர் பிஐ ரிலேட்டடான வீடியோஸ்க்கு டேட்டா பை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.